அகிம்சை நடைன்னு வச்சிருக்கீங்க, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் நடப்பீங்க? டாக்டர் வேற முட்டி வலி நடக்க கூடாதுன்னு முந்தா நாள்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்காருங்க, அதனாலதான் வர்றது இல்லைங்க என்று பார்க்கும் பொழுதெல்லாம் 3 நாட்களுக்கு முன்னால் தான் டாக்டர் சொன்னதாக பலர் அருமையாக சால்ஜாப்புகளை சொல்லுகிற அந்த ஒரு பாங்கினை பார்த்து நான் உள்ளபடியாக வியந்திருக்கிறேன். அந்த அருமையான பாங்குக்குரியவர்கள் இந்த அகிம்சை நடை குறித்த ஒரு அறிமுகத்தினை நிகழ்த்துவதற்காக தம்பி பரத்குமார் புழல் நகரத்தைச் சேர்ந்த அவரும் இங்கு பலரும் அறிந்திருக்கலாம், அறியாதவர்களாகவும் கூட இருக்கலாம், சகோதரி சசிகலா சௌதர்மேந்திரன் இந்த அமைப்பினுடைய ஒட்டுமொத்தமான பின்புலத்திலிருந்தும் இன்புலத்திலிருந்தும் இயக்குகிற ஒரே சக்தியாக இருந்து கொண்டிருக்கிற சகோதரி சசிகலா அவர்கள் இதை உள்ளபடியாக என்ன எதுவும் பெருமையாக பாராட்டுவதற்காக சொல்ல, பல விதங்கள்ல அவருடைய உண்மையான உழைப்பு. ஆகவே அவர்கள் தம்பி பரத்குமார் இருக்கார. அனைவருக்கும் ஜெய் ஜினேந்திரா. யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஒரு விழா, நிகழ்ச்சி, சந்திப்பு, விரிவுரை நிகழ்வு அல்லது கலந்துரையாடல் கூட்டம் எதுவாக இருந்தாலும் அறிமுக உரை மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையில் இந்த நிகழ்வின் முக்கிய பங்காக முன்னெடுத்துச் செல்கின்ற அகிம்சை நடை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரையே இது. இம்மலையில் எழுந்தருளியுள்ள அவனித்திலத்து தேவர் பொற்பாதங்களை வணங்கி, இரு பெரும் மடாதிபதிகளின் பொற்பாதங்களையும் வணங்கி, சிறப்பு விருந்தினர் ஐயா துரை ரவிக்குமார் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், எங்கள் பாசமிகு அண்ணன் முனிவர் தா ரமேஷ் அவர்களையும், அந்த ஐயா திரு கோணங்கி அவர்களையும், அகிம்சை நடை நிறுவனர் திரு ஸ்ரீதரன் அவர்களையும், அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும், பெரியோர்களையும், வருங்கால வரலாற்றின் காக்க வந்துள்ள மாணவர் செல்வங்களையும், என்ஆர்என் நிலையில் 800க்கும் மேற்பட்டு வருகை தந்துள்ள அன்பு சொந்தங்களையும் வணங்கி, அகிம்சை நடை ஓர் அறிமுகம் என்ற சிறிய அறிமுக உரையே இது. என் பெரும் சமண குன்றுகளால் சூழப்பட்ட மதுரை மண்ணில் 2010ஆம் ஆண்டில் ஆனைமலையை காக்க அணி திரண்ட மண்ணின் மைந்தர்கள் முதன்முதலாக துவக்கப்பட்ட பசுமை நடையின் நிகழ்வை ஒரு உந்துகோலாக எடுத்துக்கொண்டு நம் அன்பிற்குரிய பேரணியார் அண்ணன் ஸ்ரீயர் அவர்களால் துவக்கப்பட்டதுதான் இந்த அகிம்சை நடை. ஜனவரி 5, 2014ஆம் ஆண்டு மலைகளால் சூழப்பட்ட செஞ்சி பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை ஒட்டிய ஊர்மித்தாங்கல் என்ற அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள தவப்பள்ளியில் தான் அகிம்சை நடை என்ற பெயரில் முதலில் இப்பயணம் தொடங்கியது. இன்று 91வது நடையில் 100வது நடையை நோக்கி பயணிக்கிறது. ஊரணி தாங்கல், ஊரணி கூட்டல் தாங்கல். ஊரணி என்றால் நீர் ஊற்று என்று பொருள்படும். அதே போல் தாங்கல் என்றால் நீர்நிலை, இயற்கை பேரேரி. ஊரணி தாங்கலில் சிறிய ஊற்றாக துவங்கிய அகிம்சை நடை இன்று இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்தில் தன் நடையை தொடர்கிறது என்றால் அது மிகையல்ல. தனது 25வது நடைவரை மாதந்தோறும் முதல் ஞாயிறில் அனைவரின் ஒத்துழைப்போடு அன்பு அண்ணன் ஸ்ரீதர் அவர்களின் உழைப்பில் அன்பு அண்ணன் முனைவர் ரமேஷ் மற்றும் மேலாள் இந்திய தொழில்துறை இயக்குனர் திரு வெங்கடேசன் ஐயா உள்ளிட்டோரின் பேரன்பில் நடைபெற்றது. அதன் பின்னர் நடைபெற்ற 26வது நடையில் இருந்து இந்த இயக்கமானது ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கமாக நடைபெற தொடங்கி தலைவர் திரு கனகஜிதாஸ் அவர்கள், துணைத் தலைவர் திரு தாசையா அவர்கள், செயலாளர் திரு செல்வமணி அவர்கள், நாகேந்திரன் ஐயா அவர்கள், தனஞ்சயன் அவர்கள் மற்றும் செயலாளர் தனஞ்சயன் அவர்கள் மற்றும் பொன் ராஜேந்திர பிரசாத் அவர்கள், பொருளாளர் திரு சௌதரமேந்திர அவர்களை மற்றும் இயக்கத்தின் முழுமுதற் தூணாக திருமதி சசிகலா சவுந்தரராஜன் மற்றும் பல உறுப்பினர்களோடு இன்று அகிம்சை நடை இந்த முக்கியமான எண்ணார நிலையில் நடந்து கொண்டிருப்பது சிறப்பான ஒன்று. ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு மைல்கல் மற்றும் சாதனையாக இருந்தாலும் 20வது நடையாக ஆந்திர மாநிலம் கொனகொண்டாவிலும், 25வது நடையாக வேலூர் மாவட்டம் வேலப்பாடி மலையிலும், 37வது நடைக்கு பின் ஓணம்பாக்கம் மலை கல்குவாரியில் இருந்து காப்பாற்ற காஞ்சி கலெக்டர் அலுவலகம் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டமும், 51வது பொன்விழா நடையாக ஊரணி தாங்கலிலும், 75வது நடையாக தமிழகத்தின் கடைக்கோடியான கன்னியாகுமரி சிதறால் திருச்சானூர் அறமாலை பள்ளியிலும் ஊரணி தாங்கலில் தொடங்கி இந்த ஊற்று தமிழகம் முழுவதும் ஓடிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அகிம்சை நடையில் எந்த தொய்வுமின்றி தன் சேவையை ஜூம் மீட்டிங் போன்ற நிகழ்வில் பல பெரிய அறிஞர்கள் மற்றும் பல நல்லுள்ளங்கள் மூலமாக மலைகளையும் மலைப்பள்ளிகளையும் தமிழ் சமணத்தின் பெருமையும் பேசியது குறிப்பிடத்தக்கது. அதிலும் 100 நிகழ்வுகளை நடத்தி காட்டியது சிறப்பான ஒன்று. தமிழ் மண்ணில் சில கிலோமீட்டரில் ஒரு சமணத்தடம் கிடைக்கின்றன.
இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் சுமார் 100க்கும் மேற்பட்ட தனிச்சிலைகள் இன்னும் நம்மால் பாராமுகமாக உள்ளது. அதில் 30க்கும் மேற்பட்ட சிறிய ஆலயம் அகிம்சை நடையால் சிறிய அளவில் மேடை அமைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அகிம்சை நடைக்கு பல குறிக்கோள்கள் உண்டு. தமிழகத்திடம் கைவிடப்பட்ட திகம்பர சமண சிலைகள், கற்படுக்கைகள், பாழடைந்த சமண கோயில்கள், சின்னங்கள், ஓவியங்கள், மலைகள் மற்றும் மலைக்குன்றுகளில் உள்ள கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் அவற்றை டிஜிட்டல் மயமாக்குதல் போன்ற பல சேவைகளில் தன்னை முன்னெடுத்து செல்கிறது. இதனைத் தொடர்ந்து எனது அன்பு சகோதரி மீண்டும் இதை பற்றி பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். அகிம்சை நடை பத்தி முழுசா தம்பி சொல்லிட்டாங்க. ஒரு நடையை பத்தி விளக்கமா சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பிட்ட சில நடைகளை மட்டும் இங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆந்திர மாநிலத்துல குந்தகுந்தர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி கொனக்கொண்டால அகிம்சை நடை 20 நடைபெற்றது. அதுல 5 மாநிலங்கள்ல இருந்து 800க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அது மிக சிறப்பான ஒரு அகிம்சை நடை. அதற்கு பிறகு 51வது அகிம்சை நடை தமிழகத்தில் பெருமளவில் உள்ள வரலாற்று பேராசிரியர்கள், தொல்லியல் அறிஞர்கள் அனைவரும் முதல் அகிம்சை நடை நடந்த ஊரணித்தாங்கல் மலையிலேயே 51வது அகிம்சை நடை மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த அகிம்சை நடை 90வது அகிம்சை நடை தமிழகத்தின் தாய் வீடு, சமணத்தின் தாய் வீடு மதுரை என்னும் மதுரையிலே பசுமை நடை, அகிம்சை நடையின் தாயான பசுமை நடையுடன் இணைந்து 90வது அகிம்சை நடை முத்துப்பட்டி மலையிலே மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இது அனைத்துமே உங்களால் தானா சேர்ந்த இந்த கூட்டத்தால் மட்டும்தான் சாத்தியப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து நீங்கள் தருவீர்கள் என்ற அந்த உத்வேகத்தில் தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொண்டை மண்டலத்தினுடைய நடுநாடு என்று அழைக்கப்படுவது இந்த விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் இணைந்த பகுதி. தொண்டை மண்டலத்தினுடைய நடுவில் நாடு என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதியில் எண்ணற்ற சமண தடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அருமையான பல அருமை சிறப்பான வரலாற்று தடயங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த நடுவில் நாட்டு பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவினுடைய விருந்தினர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்வதற்காக நம்முடைய அற்புதமான இலக்கிய எழுத்தாளர், இலக்கியம் கூறுகிற தமிழ் கூறும் உலகத்திலே எல்லோராலும் அறியப்பட்ட எழுத்தாளர் கோணங்கி அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஸ்வஸ்தி ஸ்ரீ லட்சுமி சேன பட்டாரகர், நம்முடைய தலைமை பட்டாரகர் அவர்கள் இப்பொழுது சால்வையினை அளிவித்து அவர்களுக்கு வாழ்த்துரையும் நல்லுரையும் நல்குகிறார்கள். கோணங்கி என்கிற ஒரு சிறப்பான பெயரை வைத்திருக்கிற அவருடைய உரை வீச்சினை நீங்கள் கேட்டால் கொஞ்சம் மதியும் கூட மயங்கி போகிற அளவிற்கு பல தரவுகளோடு கூடிய ஒரு அற்புதமான அறிஞர் பெருந்தகை அவர். இன்றைக்கு இந்த விழாவிலே கலந்திருப்பது ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம். பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மலைக்கெல்லாம் நாம் இங்கிருந்து இந்த சாலையிலிருந்து நடந்து வருவதற்கு கூட பயப்படுவோம். ஆனால் அவர் பல 100 மீட்டர்கள் நடந்திருக்கிறார்கள். நம்முடைய வணக்கத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர், போற்றுதலுக்குரிய சகோதரர் துரை ரவிக்குமார் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு அருகத்தில் மேனியை அமர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய சம மனம் கொண்ட நம்முடைய அற்புதமான மனிதர் துரை ரவிக்குமார் அவர்களுக்கு நாடாளுமன்றத்தினுடைய குரல் மீண்டும் அவருக்கு அங்கே ஒலிப்பிட வேண்டும் என்கிற வாழ்த்துக்களோடு இங்கே உங்களுடைய பலத்த கரகோஷங்களோடு அவருக்கு அருகத்தில் மேனியை அற்புதமாக வழங்குகிறார்கள். நம்முடைய மேல் சித்தானூர் லட்சுமி சேன பட்டாரக பட்டாச்சாரிய பீடத்தினுடைய தலைமை மத அதிபதிகள், மீண்டும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமாருடைய குரல் டெல்லி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையிலே ஓங்கி ஒலித்திட உங்களுடைய ஒலித்த குரல்களை, மகரோஷங்களை பிளந்து கட்டுங்கள் தோழர்களே. பேராசிரியர் முனைவர் ரமேஷ் அவர்களுக்கு முன்னாலே நம்முடைய அன்பு சகோதரர் கண்டாட்சிபுரத்தை சேர்ந்த செய்தி ஆசிரியராக, எழுத்தாளராக பல தருணங்களிலே இலக்கிய உலகிலே, தமிழ் கூறும் நல்லுலகிலே அறியப்பட்ட கண்டராதித்தன் அவர்களுக்கு இப்பொழுது வெள்ளாடையினை சமணத்தின் சார்பிலே நம்முடைய
போற்றுதலுக்குரிய தலைமை நடத்தினுடைய அதிபதிகள் அவங்கள ரொம்ப எழுத விடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றாலும் குரல் சுவாமிஜி ரைட் உரிமையோட உங்களை மற்ற பெருமையோடு அன்பிற்குரிய சகோதரர் கண்டராதித்தன் அவர்கள் அந்த கண்டாட்சிபுரம் நகரத்திற்கு செல்ல வேண்டும். 3 சமண துறவியர்கள் பெண் துறவியர்களுடைய அந்த நிசீதிகை கல்வெட்டுகளை 2 காணாமல் போயிடுச்சு. யார் வீட்டு தூணாக மாறி போய்விட்ட சூழலில் ஒன்றே ஒன்று சாக்கடைக்கு அருகாமையில் இருப்பதை இப்பொழுது அவர்கள் அடுத்த முறை பேசுகிற போது விழிப்பார்கள். கேட்டுக் கொள்ளுங்கள். தோழர் ஜீவேந்திரதாசன் அவர்கள் மேல்கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவருக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக வருகை தந்திருக்கிறார்கள் சகோதரர் திலீபன் அவர்கள். திலீபன் அவர்களுக்கு நம்முடைய மேல் சித்தாமூர் தலைமை மடத்தினுடைய அதிபதிகள் இப்பொழுது நம்முடைய சகோதரர் ஜீவேந்திரதாசன் அவர்கள் இணைந்து அவர்களுக்கு ஒரு சால்வையினை அணிவிக்கிறார்கள். பல அற்புதமான தகவல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த திலீபன் அவர்களுக்கு சால்வையை அணிவித்து நினைவு பரிசனையும் வழங்கி மகிழ்கின்றோம். அகிம்சை நடை அமைப்பின் சார்பிலே தொல்லியல் துறையினுடைய மேலாள் கல்வெட்டியல் அறிஞராக இயக்குநராக பணிநிலை ஆற்றியிருக்கிற போற்றுதலுக்குரிய வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சுவாமிஜி கிட்ட ஒரு ஆசீர்வாதம் அவ்வளவுதான். அருமையா நீங்க இன்னும் 17 ஆண்டுகள் நீண்டு நிலைத்திருப்பீங்க. உங்க ஆயுசு 85 சுவாமிஜி வாழ்த்திட்டாங்க. 102 தான். எப்பயுமே தவிர்க்கப்பட வேண்டிய மனிதர்களிலே ஒருவராக நம்முடைய பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பழமொழி கூட தமிழிலே ஒன்று, அன்றாடம் போடுகிற அந்த அம்மா போடுறா, என்னைக்கும் போடாதவள் போட்டால் இன்னை அன்னாரம் போடுறவளுக்கு என்ன வந்தது என்கிற கதையாக நம்முடைய நீங்க தான் போடணும் சுவாமிஜி, என்கிட்ட உரிமை இல்லை. நீங்கள் வளர்த்த பிள்ளை அந்த அற்புதமான அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அந்த அவருக்கு நினைவு பரிசனையும் வழங்கி மகிழ்கிறார்கள். உள்ளபடியாக நாம் இதை வார்த்தைகளாலே சொல்லிவிட முடியாது. அந்த உழைப்பினுடைய ஆழம் அவர் எத்தனை பிறவிகளிலே சமண வழியாக பார்த்தாரோ தெரியவில்லை. அற்புதமான இந்த மாமனிதரை வணங்குவதிலும் வாழ்த்துவதிலும் அகிம்சை நடை எல்லையற்ற மகிழ்ச்சியினை அடைகிறது. அவங்க உட்காரணும் சரியாக எல்லாம் நேரம் சரியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மணி என்ன ஆகுது? 11:10 முடிக்கணும்னு இருக்கு. அது பரவாயில்ல, 5 நிமிஷம் தான் தாமதம். 5 நிமிடம் தாமதமாக ரயில் நிலையத்தை வந்தடையும் ஒரு அறிவிப்பு கொடுக்காம இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கும். பேராசிரியர் முனைவர் ரமேஷ் அவர்கள் சிறப்புரை வழங்குவதற்கு அவரை நாம் இப்பொழுது அகிம்சை நடை அமைப்பின் சார்பிலே மிக்க பணிவன்போடு